உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? இல்ல, நீ 2 அண்ணனுங்க கூட பிறந்தவன் தானே? உன் அண்ணனுங்க யாராவது உன் வாழ்க்கை கெட்டு போறோம்னு நினைப்பாங்களா மாறா? ஏன் இப்படி கேக்குற? கேட்டா பதில் சொல்ல. எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வரும், சண்டை வரும், அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம், அவ்வளோதான். ஆனா நீ சொன்ன மாதிரி அப்பெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டோம். அப்புறம் ஏன்டா கண்மணி மட்டும் இப்படி இருக்கா? புரியல. இந்த கண்மணி என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா? ஓடு, எல்லாம் தெரிஞ்சுதானே ஃபைட் பண்ணோம். அவங்களோட போராடி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு பார்த்தோம். அதெல்லாம் மீறி என்னென்னமோ நடந்துருச்சு. மாறா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரியாம அவ இன்னும் எவ்வளவு கேவலமான விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கா தெரியுமா? என்ன சொல்ற? விஜய்க்கு சப்போர்ட்டா இல்லனா அப்போ வேற ஏதாவது ஒரு பொண்ணு மூலியமா ஏதாவது ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிருப்பா. இவ்வளவு இப்படிதான் யோசிக்க முடியுதுன்னு தெரியவே இல்ல மாறா. அப்ப கார்த்தி சொன்னது 100% உண்மை. இன்னைக்கு பிருந்தா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. அதுக்கு ஒரு வகையில கண்மணியும் காரணம் தானே. நான் ஆக்சிடென்ட் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு அண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன்னு தெரிஞ்சா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, என்னால நம்பவே முடியல. அண்ணி இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு நான் நினைக்கல. என் மேல இருக்கிற கோவத்துல உன் மேல இருக்க கோவத்துல உன்னதான் பழி வாங்கணும். பிருந்தா என்ன பண்ணா? கார்த்தி என்ன பண்ணாரு? அவங்களை எதுக்கு நான் பழி வாங்கணும்? தப்புதான். அவ எப்போ மாற போறானே தெரியல. இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏய், எதுக்கு அப்பெல்லாம் சொல்லிட்டு வந்த? பின்ன இவளெல்லாம் அக்கான்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து இருக்க சொல்றியா? அதெல்லாம் அசிங்கம். என் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்தா இவ்வளவு அப்படியே மொத்தமா தலைமுழுகி இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.